விமான சேவை நிறுவனங்களின் மோசடி முறைகேடுகளை விசாரிக்க விசேட விசாரணை குழு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் இலங்கை தனியார் நிறுவனங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க விசேட விசாரணை குழுவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். மேற்படி ஜனாதிபதி செயலகத்தில் விசேட விசாரணை குழுவை ஜனாதிபதி நேற்றைய தினம் பிற்பகல் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். அதன்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிறுவனங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் என்பவற்றில் நடந்த முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை நடைபெறாததால் இந்த நிறுவனங்கள் பாரியளவில் செயலிழந்து விட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவங்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து துரிதமாக விசாரணையை நடத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான வழிகாட்டுதல்கள் அடங்கிய அறிக்கையொன்றினை சமர்ப்பிக்கவும் அந்த குழுவுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த விசேட விசாரணை குழுவிற்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரநாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கி வைத்தார். வாகன இறக்குமதியை வரையறுக்கவில்லை, மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு. வாகன இறக்குமதியை வரையறுப்பதற்கு அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதாரம் முதல் காலாண்டில் பதிவானதை போன்று இரண்டாவது காலாண்டிலும் அதே வீதத்தில் வளர்ச்சியடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் முதலாவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 4.8% பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலம் 67,147 மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கைக்கு 67,147 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு முதல் 2025 ஆண்டு மே மாதம் வரையான காலப்பகுதியிலேயே குறித்த தொகை கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மொழி கேள்வி பதிலுக்கான நேரத்தின் போது இலங்கை மத்திய வங்கியின் பதிவுகளை மேற்கோள் காட்டி பிரதி அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதனிடையே 2025 ஆண்டு பிப்ரவரி 25 நிலவரப்படி வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் 13,45,801 எனவும் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட சமுர்த்தி வங்கி முகாமையாளர்களின் நிதியியல் மற்றும் நிர்வாக நடைமுறைகளை மேம்படுத்துதல் தொடர்பான கலந்துரையாடல். கிளீன் ஸ்ரீலங்கா எண்ணக்கருவின் செயற்பாடுகளில் ஒன்றாக முல்லைத்தீவு மாவட்ட சமுர்த்தி வங்கி முகாமையாளர்களின் நிதியியல் மற்றும் நிர்வாக நடைமுறைகளை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் திரு உமா மகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இயங்கும் சமுர்த்தி வங்கி முகாமையாளர்களில் நிதி மற்றும் நிர்வாக திறமையை மேம்படுத்தும் நோக்கிலும் மாவட்டத்தில் உள்ள சமுர்த்தி பயனர்களை சிறந்த முறையில் வழிப்படுத்தல், ஊக்கப்படுத்தல், வாழ்வாதாரத்தில் சிறந்த மாற்றத்தினை ஏற்படுத்தல், சமுர்த்தி வங்கியின் முக்கிய செயற்பாடுகள் முதலான விடயங்கள் தொடர்பிலும் மாவட்ட அரசாங்க அதிபரினால் தெளிவுபடுத்தப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரு எஸ் குணபாலன், மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் லிசோ கேஹிதா, பிரதேச செயலாளர்கள், சமுர்த்தி முகாமையாளர்கள், துறைசார் உத்தியோகத்தர்கள் முதலானோர் கலந்து கொண்டனர். இதுவரையில் 73 துப்பாக்கிச்சூடு. மாரவில மற்றும் சீதுவையில் அண்மையில் நடந்த 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் இந்த ஆண்டு நாட்டில் பதிவான மொத்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் எண்ணிக்கை 73 உயர்ந்துள்ளதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்த சம்பவங்களில் 38 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 43 பேர் காயமடைந்துள்ளனர். இதுவரை இடம்பெற்ற வரும் விசாரணைகளில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சம்பவத்தின் போது ஒன்றொலிகளை செலுத்திய 15 பேரும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் 150 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இளம் பருவத்தினர் கையடக்க தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என புதிய ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்களிடையே கையடக்க தொலைபேசி பயன்பாடு, தற்கொலை எண்ணங்கள், மோசமான உணர்ச்சி கட்டுப்பாடு, குறைந்த சுயமரியாதை மற்றும் யதார்த்தத்திலிருந்து விலகுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மனித மேம்பாடு மற்றும் திறன்கள் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி பெண்கள் இந்த வகையான மனநல பிரச்சினைகளை அனுபவிக்கும் வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது. 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிக்கு ஆளாவது அவர்களின் மன ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். நாட்டின் நற்பெயருக்கு களங்கமாகும் யானைகளின் இறப்பு. துப்பாக்கிச் சூட்டு காயங்களால் ஏற்பட்ட காட்டு யானைகளின் இறப்புகள் குறித்து சிறப்பு விசாரணை நடத்துமாறு சுற்றுச்சூழல் அமைச்சு இலங்கை காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. சிகிரியாவின் திகபத்தன மற்றும் கல்கமுவ பகுதிகளில் மீட்கப்பட்ட 4 யானைகளின் எச்சங்கள் தொடர்பாக வனவிலங்கு பணிப்பாளரின் அறிக்கையை தொடர்ந்து சுற்றுச்சூழல் அமைச்சக செயலாளர் KR உடுவல காவல்துறையிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். வேட்டைக்காரர்கள், சட்டவிரோத துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அல்லது பாதுகாக்கப்பட்ட காடுகளுக்கு அருகில் வசிக்கும் விவசாயிகள் என குற்றம் சாட்டப்படுவோர் யானைகளை வேட்டையாடும் போக்கு அதிகரித்து வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசியாவில் யானை சட்டபூர்வமாக பாதுகாக்கப்பட்ட இனமாகும். மேலும் இலங்கையில் சுற்றுலாவுக்கு யானைகள் முக்கிய ஈர்ப்பாகும். இந்த நிலையில் யானைகள் தொடர்ந்தும் கொல்லப்படுவதும் மீண்டும் மீண்டும் துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளாவதும் பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஆபத்தை விளைவிப்பது மட்டுமல்லாமல் சர்வதேசத்தில் நாட்டின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் என்று சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் KR உடுவல தெரிவித்துள்ளார். இலங்கை இந்தியா இடையே 17,000 பேர் பயணம். இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான பயணிகள் கப்பல் சேவையூடாக இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 17,000 பேர் இரு நாடுகளுக்கும் இடையில் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதியமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 கப்பல்கள் சேவையில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இறங்குதுறை தொடர்பான பிரச்சினை உள்ள நிலையில் அதற்கு இந்தியா உதவ தயாராக இருப்பதாகவும் போக்குவரத்து பிரதியமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இயக்கச்சி கோட்டையில் சிறப்புற நடைபெற்ற தொல்லியல் வார நிகழ்வு. தொல்லியல் திணைக்களத்தின் 135வது ஆண்டு நிறைவையொட்டி தொல்லியல் வார நிகழ்வு நேற்று 22/5/2025 இயக்கச்சி கோட்டையில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி யாழ்ப்பாண தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் UA பந்துவஜீவ தலைமையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் தொல்லியல் திணைக்கள பிராந்திய உதவி பணிப்பாளரது ஆலோசனைக்கமைவ சிரமதானம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடைபெற்றன. நிகழ்வில் தொல்லியல் திணைக்கள மேலாய்வு உத்தியோகத்தர்கள், வலய உத்தியோகத்தர்கள், பராமரிப்பு உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், கிளி, கோவில் வயல், சிசி தாக்க பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.